நன்மையா எஜுகேஷன் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளேடுகளான தி இந்து தமிழ் நாளிதழ் மற்றும் தினமணி நாளிதழ் ஆகியவற்றிலிருந்து எடுக்கப்பட்ட செய்தி குறிப்புகளை நம்ம டிஎன்பிசி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். முதலாவதாக மாநில செய்திகளில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தினுடைய விஞ்ஞானி அதாவது ஈகே சிவகுமார் அப்படிங்கிறவங்களுக்கு பிரபல விஞ்ஞானி விருது புதுதில்லியில் விருது வழங்கியிருக்காங்க. அது குறித்து தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை யார் வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூக அறிவியல் பருவநிலை மாற்றம் மற்றும் நிலையான சுற்றுச்சூழல் அமைப்பின் சார்பில் தான் இந்த பிரபல விஞ்ஞானி விருது வழங்குறாங்க. இது இந்த 2020ஆம் ஆண்டுக்கான விருதுக்கு தான் ஈகே சிவகுமார் அப்படிங்கிறவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இவரது இப்போ ஆய்வு பணிகளை சிறப்பிக்கும் விதமாக தான் இவருக்கு இந்த விருது வழங்கியிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. இவர் பார்த்தீங்கன்னா சென்னையில் நேனோ அறிவியல் தொழில்நுட்ப மையத்தில் கடந்த 9 ஆண்டுகளாக பணியாற்றி தற்போது பார்த்தீங்கன்னா செராமிக் தொழில்நுட்பத்துறையில் பணியாற்றிட்டு வர்றது குறிப்பிடத்தக்கது. தேசிய செய்திகளில் கடற்படை தினம் நேற்று இந்திய கடற்படை சார்பில் கொண்டாடப்பட்டிருக்குது. அது ஏன் டிசம்பர் 4ஆம் தேதியை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா பாகிஸ்தான் போரின் போது கராச்சி துறைமுகத்தில் பாகிஸ்தான் கப்பல்களுக்கு பெரும் சேதம் விளைவித்தலுக்காக இந்திய கடற்படை நிகழ்ச்சிய சாதனையை நினைவு கூறும் வகையில் தான் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 4ஆம் தேதி இந்திய கடற்படை தினமாக கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்குது. இந்திய கடற்படையினுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் கடல்சார் பாதுகாப்பு மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை காப்பது தான் முதன்மையான பணியாக இருக்குது. நம்முடைய இந்திய கடற்படையின் தலைமை தளபதியாக தற்போது வகிப்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரம்வீர் சிங் அப்படிங்கிறவங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அமெரிக்க நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்டிருக்கக்கூடிய காந்தி கிங் அறிவார்ந்த பரிமாற்ற முன்முயற்சி சட்டம் அது குறித்து தான் பார்க்க போகிறோம். இது எப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடப்பாண்டில் தான் கொண்டு வந்திருக்காங்க. யார் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிகழாண்டோடைய தொடக்கத்தில் காலமான மனித உரிமைகள் ஆர்வலரான ஜான் லூயிஸ் மற்றும் பார்த்தீங்கன்னா இந்திய அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினரான அமி ஃபெரா ஆகியோர் இணைந்து தான் அதாவது காந்தி கிங் அறிவார்ந்த பரிமாற்ற முன்முயற்சி சட்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. இதனால் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, மகாத்மா காந்தி, மார்ட்டின் லூதர் கிங் ஆகியோருடைய கொள்கைகள் குறித்து இரு நாடுகளை சேர்ந்த அறிஞர்களும் பயில்வதற்காக வருடாந்திர கல்வி மன்றம் ஒன்றை இணைத்து தான் இந்திய அரசுடன் இணைந்து ஏற்படுத்துவதற்கு இந்த சட்டம் அமெரிக்க அரசுக்கு அதிகாரம் அளிக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய நிதி கொள்கை குழு கூட்டம் கடந்த 2ஆம் தேதி மும்பையில் நடைபெற்றிருக்குது. அக்குழு கூட்டத்தில் என்ன முடிவுகள் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வட்டி விகிதங்களில் தற்போதைக்கு மாற்றம் இல்லை அப்படிங்கிறத ஆர்பிஐ ஆளுநர் சக்திகாந்த தாஸ் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வங்கிகள் பெரும் கடன் உள்ளிட்டவற்றுக்கான வட்டி விகிதங்கள் எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதாவது 2020 ஜனவரி முதல் பார்த்தீங்கன்னா ரெப்போ ரேட் எவ்வளோ குறைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.15% குறைச்சிருக்காங்க. பின்னர் பார்த்தீங்கன்னா கடந்த ஆகஸ்ட் முதல் பார்த்தீங்கன்னா வட்டி விகிதமானது எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. தற்போது பார்த்தீங்கன்னா ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் ஆகியவற்றில் எந்த மாற்றம் இல்லை. ரெப்போ ரேட் பார்த்தீங்கன்னா தற்போது 4% அளவிலும், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 3.35% அளவிலும் தொடர்வதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயிடம் இருந்து பெரும் கடன்களுக்கான வட்டி விகிதம் தான் ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா வங்கிகளிடமிருந்து ஆர்பிஐ பெரும் கடனுக்கான வட்டி விகிதம் பார்த்தீங்கன்னா தான் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படிங்கிறது. உலக செய்திகளில் பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவின் சர்ஜன் ஜெனரல் அப்படிங்கிறவங்க இந்திய அமெரிக்கர் விவேக் மூர்த்தி அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஏற்கனவே அதிபர் தேர்தலில் அப்பதவிக்கு தேர்வாகியுள்ள ஜோ பைடனுடைய சுகாதார ஆலோசகராக பணியாற்றியிருக்காரு இந்த விவேக் மூர்த்தி அப்படிங்கிறவங்க. இதோட அந்த ஜோ பைடன் அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தின் போது பார்த்தீங்கன்னா கரோனா தீநுண்மி பரவலை கட்டுப்படுத்த கரோனா தடுப்பு பணி ஆலோசனை குழு அமைக்கப்படும் அப்படிங்கிறதையும், அது நேரடியாக பார்த்தீங்கன்னா அதிபரின் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படும் என்பதையும் ஜோ பைடன் அவர்கள் வாக்குறுதி அளிச்சிருந்தாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா அந்த குழுவில் 3 உறுப்பினர்களில் ஒருவராக தற்போது இந்த விவேக் மூர்த்தி அப்படிங்கிறவங்க இருக்கிறது ரொம்ப குறிப்பிடத்தக்கது. இந்த செய்தியை யார் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் இருந்து வெளியாகக்கூடிய வாஷிங்டன் போஸ்ட் அப்படிங்கிற பத்திரிகை தான் விவேக் மூர்த்தி சர்ஜன் ஜெனரலாக நியமிக்கப்பட உள்ளதாக தகவல்களை வெளியிட்டிருக்காங்க. இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே டாக்டர்ஸ் ஃபார் அமெரிக்கா அப்படிங்கிற அமைப்பை தொடங்கி 2011 அமெரிக்கா முழுக்க பிரபலம் அடைஞ்சிருக்காரு. 2014 பார்த்தீங்கன்னா அமெரிக்க சர்ஜன் ஜெனரலாக இருந்தார். அப்போதைய அதிபர் ஒபாமாவால் இவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க. பின்னர் பார்த்தீங்கன்னா 2017 அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்தில்
பதவியிலிருந்து அவர் வந்து விடுவிக்கப்பட்டிருக்காரு. தற்போது வந்து மீண்டும் அந்த பதவிக்கு வந்து தேர்ந்தெடுக்க இருப்பதாக வந்து வாஷிங்டன் போஸ்ட் அப்படிங்கிற பத்திரிகையில் வந்து தகவல்கள் வந்து வெளியாயிருக்கு. இதன் மூலமாக என்ன கிடைக்கும், இவருக்கு என்ன பதவி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அமெரிக்க நாட்டினுடைய பொது சுகாதார கட்டமைப்பின் தலைவராக வந்து செயல்படுவார் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இதனுடைய பதவி காலம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஆண்டுகள்.